101வது நாளுடைய 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பிடுவாங்கல்ல டைனிங் டேபிள், அதுக்குள்ளேருந்து உள்ளேருந்து வராருங்க கூல் சுரேஷ். கூல் சுரேஷ் வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. யார்? விஷ்ணு, மணி அண்டு தினேஷுக்கு. ஏன்னா இதுவரையும் வந்தவங்க யாருமே அவங்ககிட்ட பேசுகிறாங்களே தவிர்த்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், பட்டும் படாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதிர்பார்த்தது 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று கூல் சுரேஷ், இன்னொன்று ரவீனாவை. கூல் சுரேஷ் வந்து விஷ்ணு அவர் இன்னைக்கு விடமாட்டாருன்னு நினைக்கிறேன், பல கேள்விகளை கேட்டு அடிக்க போகிறாரு. இப்போ அங்கேருந்து வந்த கூல் சுரேஷ் வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாரு, கொஞ்சிறாரு. ஐயோ என் பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் செய்கிறேன்னு வினுஷாவை தூக்கி கொண்டு செல்லும் அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு உங்கள் அப்பா என்ன நல்லா பாராட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனாட்டையோ யார்ட்டையோ சொல்கிறாரு, நமக்கு சரியாக புரியல. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு வராருங்க. டே 3 பேரும் இன்னும் இருக்கீங்களாடா, டே பெரிய விஷயம்டா, டே சரி என்ன இப்போ ஏ டீம் பி டீம் தானே? ஆமாண்ணே, அது என்ன கேட்குறீங்க, யாரும் இந்த பக்கமே வரதில்லைண்ணே, ஏ டீம் பி டீமில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு மணி சொல்லி கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக என்னென்னா, இவர் கூல் சுரேஷ் வெளியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர்கிட்ட இந்த வீட்டில் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை, அது அந்த மாதிரி ஆக்டிங் இல்லாத ஃபேக் இல்லாமல் இருக்கிற நபர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து இந்த 3 பேரை தான் சொல்லியிருந்தார். யார்? தினேஷ், விஷ்ணு அண்டு மணியை தான் சொல்லியிருந்தார். அதே தான் இங்கேயும் அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வேறு என்னங்க நண்பர்களே?